பாஜக இந்த பிரச்சனையை கையில் எடுத்த பிறகுதான் பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எடுக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுது. அப்படி திருப்பரங்குன்ற விஷயத்தை பாஜக கையில் எடுக்கலை, அதிமுக கையில் எடுக்கலை, திமுக டிஃபென்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ நான் கையில் எடுத்து போராடி நயினார் நாயந்தன் அங்கேயே உட்கார்ந்துருந்தார், ப்ரொஃபஸர் சீனிவாசன் வந்து வீட்டுக்கே போல, இன்னொரு அண்ணாமலை வந்து அங்கே உண்ணாவிரதம் இருந்தார் அப்படின்னு ஒரு பெரிய அர்பல் அங்கேயே உட்கார்ந்துருந்தாங்க. இப்போ அண்ணா ஹசாரே வந்து இந்தியா அகேன்ஸ்ட் கரப்ஷனுக்கு முன்னாடினா எப்படி கிரெடிட் கொடுப்பீங்க? அவர் அங்கே உட்கார்ந்துருந்தார், கிரெடிட் கொடுப்பீங்க. அவருடைய ஊரில் உட்காந்துருந்தாரு, டெல்லியில் உட்காந்துருந்தாரு, ஊர் கூட சேர்த்தாரு, ஒரு கிரெடிட் கொடுப்பீங்க. இங்கே பாஜக என்ன செஞ்சுன்னு சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கல, அறியாமல் உட்காந்துருக்கு, நீங்கள் சொல்லுங்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொல்லுங்கள். அப்போ பாஜக எதுவும் முன்னெடுத்து செய்யாமல் பின்னாடி நிற்கிறது வேற. அடி வாங்குறது ஒருத்தன் கப்பு எனக்குங்கிறத நிற்க முடியாதுல்ல. அடி வாங்கினது நானும் கப்பு எனக்கு தான் வடிவேல் தத்துவம். அப்போ வந்து அடி வாங்கினது வேற ஒருத்தர், கப்பு எனக்குங்கிறது சாத்தியப்படாது. அப்போ வந்து பாஜக இதற்கு முன்னெடுத்ததா அப்படின்னா முன்னெடுக்கலை. இது அரசியல் பண்ணியிருக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தது, அதையும் பண்ணிக்கல. அதில் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ப்ரெஷர் கவர்மெண்ட் மேலே கிரியேட் பண்ண முடிஞ்சது, அதையும் பண்ணலை. அவங்க வந்து பின்னாடி இந்த பிரச்சனை பெரிதாகி இந்த பக்கம் தீர்ப்பு எங்கே போகணும் முடிவான பிறகு அவங்க வந்து தார்மீக ஆதரவை கொடுத்தாங்க. மக்களும் பாஜகவுக்கு தார்மீக ஆதரவு கொடுப்பாங்க.